Hey guys, welcome back to Akshay Analysis and V2R Media. ஒன்ஸ் அகெயின் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் டே தான் இன்றைக்கி. என்னங்க இது ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணுறாங்க. பட் அது கேர்ள்ஸ் டீம் லைக் ஆனந்தி அவங்களாம் அது அட்ரஸ் பண்ணது ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. பாய்ஸ் டீம் யாருமே சாப்பிடல, அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி கேமரா கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணாங்க ஒரு சினாரியில். தட் வாஸ் ரியலி சூப்பர். ரைட்டு. இன்றைக்கி முத்துக்குமரனும் ஒரு வேர்டு சொன்னார் பாருங்களேன். லைக் தீபக் அண்ட் முத்துக்குமரன் வந்து அவர் குக் பண்ண போகும்போது தாங்குமா அப்படின்னு தீபக் கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னார் பாருங்க, தாங்குமா இல்லை தாங்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அது நிஜமாவே அது ஒரு மீம் டெம்ப்ளேட் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். வெவ்வேறு சுச்சுவேஷன்ஸுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் அது. வரேன் ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் வந்து அப்படி சண்டையாக மாறிட்டுருக்கு இந்த கேர்ள்ஸ் கேங். அப்போ இந்த நம்ம ராணவ் அப்புறம் சத்யா அவங்களாம் சேர்ந்து வைப் மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. நிஜமாவே அதெல்லாம் கூட டெம்ப்ளேட்டாக எடுத்துக்கலாம். ரைட். இந்த ஆர்கியூமெண்ட் வரும்போது சௌந்தர்யா கொஞ்சம் டே பை டே ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு ஆக்சுவலாக தெரில. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரேட் கண்டஸ்டண்ட்டாக லைக் அவங்களா இருக்காங்க, நேச்சுரலாக இருக்காங்கன்னு நானே கூட சொல்லியிருக்கேன் இந்த அக்ஷய் அனாலிசிஸில். பட் வர கொஞ்சம் இதெல்லாம் தவிர்க்கலாம். நிஜமாவே அவங்க பக்கம் நியாயம் இருக்குது வாட் எவர். பட் ஆனால் அந்த பேசும்போது இப்படி காதை மூடுறது அது நல்ல வேலை. ஜாக்லின் வந்து அது கண்டுக்காமல் போகாமல் ஷி அட்ரஸ்டு இப்படிலாம் பண்ணாது ரொம்ப வரா சண்டை மாதிரியே நீ தான் இப்படி பண்ண நான் தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பண்ணாங்க. பட் சாட்சனான் சௌந்தர்யா அந்த விஷயம் இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் தாண்டி இன்னும் சின்ன, அதாவது 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்களாம் ஒரு மாதிரி பேசிப்போம். அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட அந்த இதெல்லாம் ஆர்கியூமெண்ட்லாம். சீரியஸ்லி ஏன்னா நீ மரியாதை இல்லாமல் கூப்பிட்ட அப்படின்றாங்க சௌந்தர்யா. என்ன மரியாதை இல்லாமல் லைக் கேட்டால் நான் ஏதோ எங்கேயாவது அப்படி ஏதாவது ரெஃபர் பண்ணிட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது அப்படி சில வேர்ட்ஸ் இருக்கும்ல அது மாதிரி ஏதாவது ட்ரிகர் பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா பேர் சொல்லி கூப்பிட்டுறாங்க. நீ வந்து அப்போ என் பேர் சொல்லி நீ பேசினதே இல்லை. இந்த சிங்கமுத்து சார் சொல்லுவார், ஏன்டா இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு நிஜமாவே. அது கூட பரவாயில்ல. அது இது முடியும் போது அதெல்லாம் கிடையாது, ஏன்னா நீ அக்கான்னு தான் கூப்பிட்ற அப்படிங்கும்போது நிஜமாவே நம்மளோட சைல்டுஹுட் மெமரிஸ் ஒரு நாஸ்டால்ஜியாலாம் ஞாபகப்படுத்தும். நம்மளோட 1 வயசு 2 வயசு பெரியவங்களாம் மரியாதையாக நான் அண்ணான்னு கூப்பிட்றேன் அக்கான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த லெவலுக்கு கிட்டிஷாக அந்த நமக்குலாம் அந்த பீரியடுக்கு நாஸ்டால்ஜியாவே போயிடுச்சு எனக்குலாம் சீரியஸாக. இந்த ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம ஏஜில் இருக்கவனோட அண்ணா அக்கா நம்மளோட 1 வயசு 2 வயசு மேக்ஸிமம் 3 வயசு பெரியவங்க இருப்பாங்க. பட் அவங்களாம் தான் நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்ற அக்கான்னு கூப்பிட்ற அவ்வளோதான் ஒன்று அப்படிம்பாங்களா. சீரியஸாக இது நிஜமாவே அது தவிர்த்திருக்க வேண்டியது. கிட்டிஷ் இம்மெச்சூர் இன்னும் நிறையா வேர்டு கூட ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹார்ஷ் பட் திஸ் இஸ் நாட் ஃபேர். அதுக்கு ரயான் வந்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்களேன், ஹட்ஸ் ஆஃப். அடடா கேட்டாமல் ஒரு கேள்வி அந்த மாதிரி ஒரு மோடு தான் நிஜமாவே. ஏங்க நீங்கள் பண்ணுறது மட்டும் நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சா இதுவாக இருந்துச்சா அது இருந்துச்சான்னு கேட்டது வந்து ஹேட்ஸ் ஆஃப் நிஜமாவே அவர் அங்கே அட்ரஸ் பண்ணது. அண்ட் சாச்சனாவும் திருப்பி வந்து சாரி மாதிரி கேட்டது வந்து ஓகே, அது நல்லா இருந்துச்சு. அந்த சினாரோ ஏதோ அந்த பிரச்சனையை அவங்க சரி சொன்னாங்க பாருங்களேன், நான் இப்படிலாம் உங்களை அந்த நிஜமாவே நான் நினைக்கல மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணோம் அந்த இது பண்ணோன்னு. பேர் சொல்கிறது மரியாதை இல்லையாங்க. ஆல்மோஸ்ட் ஒரே ஜென்ரேஷன் தான். இப்போ அவங்களுக்கு ஒரு 45-50 வயசு இருந்துட்டு இவங்க 20 வயசு இதுனா வந்து தப்புன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரே ஜென்ரேஷன். இந்த ஆஃபீஸ்லாம் கூட பேர் சொல்லி வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் அதுதான் ரெஸ்பெக்ட்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். இதுக்காக அதாவது சண்டை போட்டே ஆகணுன்ற முடிவில் இருக்காங்களா, நீ வேணும்னா சண்டைக்கு வா அப்படின்ற அந்த மோடில் இருக்காங்களான்னு தெரில. ஆனால் பட் சொல்லுவாங்க இந்த ஃபுட்டு ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி சினாரி வந்துச்சுன்னா சம்மந்தமே இல்லாமல் சண்டை வருங்கிறது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் ஆக்சுவலி பார்க்குறேன். அந்த பாட்டில் அந்த கேம் வந்து சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. ரெண்டு பேருமே நல்லா விளையாடினாங்க. அண்டு பாய்ஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க. அது ஒரு மாசான மொமெண்ட். என்ன சவுண்டு எப்போ கதெல்லாம் கொய்யுங்குதுல அந்த லெவலுக்கு கத்தி தீத்துறாங்க. பட் தட் வாஸ் குட். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்து நாமினேட் பண்ண சொன்னாங்க. எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அருண் சொல்வேன் கொஞ்சம் அண்டர்ரேட்டட் ஒன்று. இந்த வாரம் அந்த ஒரு வைப் மோட்லேயே இருந்தாருங்க அந்த கேரக்டர். அந்த பேசிஸில் பார்க்கும்போது அருண் எனக்கு பிடிச்சி. அண்டு சில பேர் சிவா சொன்னாங்க தட் வாஸ் குட். அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் என்னதான் இருந்தாலும் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணது சிவா சூப்பராக பண்ணார். அண்ட் மஞ்சரியும் கொஞ்சம் அண்டர்ரேட்டட் தான் சார். ஆல்ரெடி அந்த ஒரு பர்ஃபெக்டாக இருந்தாங்க அந்த ஒரு கேரக்டருக்கு. அண்ட் அந்த பாடி லாங்குவேஜ் கூட லைக் அது சில இடத்துல முறைக்க அந்த ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு தமிழ் டீச்சர் அந்த ஒரு இதில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக அடடா இதுதான் மொமெண்ட் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொஞ்சம் ஹியூமனிட்டி பேசிஸில் சில இன்க்ரீடியன்ஸ் கொடுத்தாங்க. தட் வாஸ் அ குட் மூவ் நிஜமாவே. ஏன்னா ஒரு ஃபுட்டு நானே சொல்லியிருக்கேன், செல்ஃப் டிசிப்ளின் வரும், ஃபுட் அவைலபிலிட்டி இப்படி வரும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, தட்ஸ் ஆல் ஃபைன். அதாவது ஃபுட் அவைலபிள் இல்லாமல் இருக்கக்கூடாது. இது எனக்கு பிடிக்காது, இது வேண்டாம், அது வேணால் இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர அவைலபிலிட்டி இல்லாமல் ஒரு இடத்துல போய் தள்ளணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது. நிஜமாவே இன்றைக்கி இன்க்ரீடியன்ஸ் கொடுத்தது நிஜமாவே ஒரு நல்ல விஷயமா பர்சனலி படிச்சில்ல. ஏன்னா என்ன போய் சண்டை
ஃபுட்டுலாம் இல்லாட்டி என்ன சம்மந்தம் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய சண்டைலாம் வரதுக்கு அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெளியே எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. அண்ட் ஃபுட்டு பேசிக் ஃபுட் கண்டிப்பாக எங்கேயாவது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டு, நம்ம வெளியே இதெல்லாம் பேச வேண்டாம். பட் ரைட்டு, தட் வாஸ் மொமெண்ட் ஆஃப் த டே. இன்றைக்கி மட்டும் அது நடக்கலைன்னா இன்னும் கூட ஆதங்கத்தை தான் சொல்லியிருப்பேன் நிஜமாவே. இட்ஸ் ஒரு அக்ஷய் சைனிங் ஆஃப்.